ஸோ இன்னைக்குள்ள மெசேஜ் உங்களுக்கு புரியணும்னா லாஸ்ட் வீக் நீங்கள் கேட்டிருக்கணும். ஸோ ரெக்கார்டிங் கேட்டிங்களான்னு தெரில, கேட்கலையா? சரி, நான் திரும்பவும் சொல்லிடுறேன். ஜஸ்ட் ப்ரீஃப். இது வந்து ஒரு முக்கியமான மெசேஜ். மேன் அண்ட் உமன் இப்போ இன்னைக்கு உள்ள சிச்சுவேஷனில், இன்னைக்கு உள்ள அட்மாஸ்பியர் வந்து மேன் அண்ட் உமன் ஈக்குவல்ஸோ, ஆம்பளை பண்ணுறதெல்லாம் பொம்பளையும் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஒரு கல்ச்சராக, ஒரு இதாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்குது. அது மேல் நாட்டுகளில் நிறைய இருந்துச்சு, பட் இங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வர ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்லை, சபைக்குள்ளே வந்துருச்சு இது இப்போ. ஸோ மேன் அதாவது மேன் ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, ஆண் செய்யறது எல்லாம் பெண்ணு செய்யலாம். ஸோ எதையும் நீங்க இது பண்ணக்கூடாதுன்றாங்க. பட் ஸோ அதை அங்கே பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம், அங்கே குழப்பங்கள் வருது. ஸோ அதை பேஸ் பண்ணி லாஸ்ட் டைம் நான் எடுத்தேன். ஸோ அது கேட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரிகிறதுக்கு. ஸோ இது வந்து நான் ரொம்ப நாள் இது பேசணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் கண்டிப்பாக ஆண்டவர் எனக்கு இதை பேச சொன்னனால, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது இதை பேசணுமான்னு சொல்லும்போது, பட் ஆண்டவர் தெளிவாக பேச சொன்னேன். ஏன்னா நிறைய குடும்பங்களில் நடக்கிற பிரச்சனைக்கும் சபையில் நடக்கிற பிரச்சனைக்கும் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய இஷ்யூ தான். இது சரியான படி புரியாமல் இருக்கிறதுனால தான் இது வந்து நிறைய பேர் வந்து நிறைய இஷ்யூஸ் ஃபேமிலிஸ்லையும் இதுலேயும் வருது. ஸோ ஆண்டவர் 2 பேரை உருவாக்குறார். ஸோ அதுதான் நான் லாஸ்ட் டைம் சொன்னேன். ஸோ நீங்கள் லாஸ்ட் மெசேஜும் கேளுங்க, அப்புறம் இதுவுமே நல்லா இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம வந்து நான் லாஸ்ட் டைம் எப்படி சொன்னேன்னா, நிறைய பேர் வந்து 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் இருக்கும். பால் சொல்லுவார்ல, ஐ வாண்ட் தட் நான் பெண்களை சபையில் பேச அனுமதிப்பது இல்லை. ஐ டோன்ட் அலோவ் விமன் டு ஸ்பீக் பிரீச். இந்த மாதிரி சில காரியங்கள் பால் எழுதியிருப்பார். 1 கொரிந்தியர்ல எழுதியிருப்பாரு. விமன் வந்து ப்ரே பண்ணும்போது, ப்ராபசி பண்ணும்போது தலையை கவர் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஸோ அதுக்கு என்ன ரீசன் கொடுக்குறாங்க? ஸோ இதெல்லாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, தியாலஜிக்கல் காலேஜ்லாம் இப்போ எப்படி டீச் பண்ணுறாங்கன்னா, பால்ஸ் ப்ராப்ளம் பேசேஜஸ் அப்படின்னு இதெல்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது ப்ராப்ளம், அவங்களுக்கு அதை புரிய முடியல, அவங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ண முடியல. அதனால அதெல்லாம் ப்ராப்ளம் பேசேஜ் ஆக்கிடுறாங்க. எதெல்லாம் மனுஷனுக்கு புரியலையோ அதெல்லாம் ப்ராப்ளம் பேசேஜ் ஆக்கிடுறாங்க. பட் நம்ம வந்து இது எல்லாத்தையும் சத்தியத்தை புரியணும்னா, we must clearly understand that everything written is God's word. ஸோ அந்த ஆங்கிள் தான் நம்ம வேதத்தில் எழுதியிருக்கிறது எல்லாமே தேவனுடைய வார்த்தை அப்படின்ற நோக்கில் தான் நம்ம பார்க்கணும். 2 தீமோத்தேயு 3:16 இருக்கு பாருங்க, ஆல் ஸ்கிரிப்சர் இஸ் இன்ஸ்பயர்ட் பை காட். 2 தீமோத்தேயு 3:16 எல்லாமே வேதத்தில் எழுதப்பட்டது எல்லாமே தேவனால் எழுதப்பட்டது. தேவன் பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு அது வந்து மனுஷன் மூலமாக எழுதப்பட்டது. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆட்டிடியூட். அதில் வந்து பிச்சுட்டு பால் இப்படி சொல்லியிருக்க கூடாது. பால் ஏன் அப்படி சொல்றாருன்னா, நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பால் அந்த காலத்தில் அவர் ஒரு பரிசேயராக இருந்தார், அதனால பரிசேயருடைய திங்கிங் அது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சில பேர் சொல்றாங்க பால் வந்து அந்த கல்ச்சரல் கான்டெக்ட்ல எழுதியிருக்கிறாரு, அந்த முக்காடு போடுறது இதெல்லாம். பட் நீங்க பாத்தீங்கன்னா அது நல்ல வாஸ்து பாத்தீங்கன்னா, பால் எதுக்குமே கல்ச்சரல் ரீசன் கொடுக்கல, எல்லாருக்குமே பிப்ளிக்கல் ரீசன் கொடுக்குறாரு. நீங்க எப்பொழுதுதான் அந்த மேன் அண்ட் உமன் பத்தி நீங்க பால் எழுதும் போதும், இயேசு கிறிஸ்து சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா, they always refer to Genesis 1 and Genesis 2. இந்த ரெண்டையுமே ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்க பிறகு வாசித்து பாருங்க. அடுத்தது எவ்ரிதிங், எல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டது எல்லாமே தேவன் நமக்காக எழுதியது. அவ்வளவுதான். இந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம பார்க்கணும். பால் எழுதுனா நான் பார்க்க மாட்டேன், பாலுக்கு இந்த பயஸ் இருந்துச்சு, அந்த பயஸ் இருந்து பால் இப்படி யோசித்திருப்பாரு, இப்படிலாம் நீங்க போயிட்டு இருந்தீங்கன்னா வேதத்தில் எல்லாத்தையும் வெட்டி போட்ட வேண்டியதான். அவன் பேதுருக்கு இந்த பயஸ் இருந்துச்சு, பேதுரு இப்படி சொல்லியிருக்க கூடாது, அப்ப யோவான் இப்படி சொல்லியிருக்க கூடாது. இப்படியே போயிட்டா இருந்தா வேதத்தில் நீங்க உங்களுக்கு பிடிச்சதை மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க, மற்றதெல்லாம் எடுத்துருவீங்க. பட் we as children of God, சத்தியத்தை நீங்கள் அறியணும்னா first of all you must make it very clearly, வேதத்தில் எழுதப்பட்டது எல்லாமே ஆண்டவரால் எழுதப்பட்டது. அவ்வளவுதான். அடுத்தது வேதத்தில் எழுதப்பட்டதை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நம்மளுடைய இருதயத்தின் மூலமாக அதை கன்ஃபார்ம் பண்ணுவார். அது பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே வேதத்துக்கு புறம்பான காரியத்தை உங்களுடைய ஆவியில கன்ஃபார்ம் பண்ண மாட்டார். ஸ்பிரிட் ஆல்வேஸ் கன்ஃபார்ம்ஸ் something written in the scriptures. ஆவியானவர் உங்களுக்கு பேசுறது வேதத்தில் எழுதப்பட்ட காரியத்துக்கு எந்த வித முரண்பாடும் இருக்காது. There will not be any contradiction between what is written in the scriptures and what the Spirit says. ஸோ நிறைய பேர் இந்த ஸ்கிரிப்சர்ல எழுதுறதுக்குரிய மாறான காரியங்களை சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆவியானவர் எனக்கு தான் சொன்னாருன்னு சொல்லுவாங்க. That is not right. இந்த மாதிரி எஸ்பெஷலி இந்த இஷ்யூஸ் வரும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, வெல் ஐ டோன்ட் ஃபீல் லைக் திஸ் இஸ் த ட்ரூத், ஐ டோன்ட், எனக்கு வந்து அது சரியா படலை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு சரியா படுதோ படலன்றது முக்கியம், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அடுத்தது 3வது, வேர் ஸ்கிரிப்சர் இஸ் வெரி கிளியர், நோ ஃபர்தர் ரெவலேஷன் இஸ் ரிக்வயர்ட். அதாவது வேதத்தில் தெளிவா ஒரு காரியத்தை எழுதப்பட்டு விட்டதென்றால் அதற்கு மேல ஒரு ரெவலேஷன் வெளிப்பாடு உங்களுக்கு தேவையே இல்லை. ஏன்னா இட்ஸ் கிளியர்.
வேதத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் எழுதிட்டாருன்னா அதுக்கு ஃபர்தரா யூ டோன்ட் நீட் எனி ஃபர்தர் ரெவலேஷன். இட்ஸ் ரிட்டன், இட்ஸ் கிளியர். ஸோ இது இந்த மூணு நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. வேதத்தில் எழுதப்பட்டது எல்லாமே எனக்காக எழுதப்பட்டது. வேதத்தில் எழுதப்பட்டதையும் ஆவியானவருக்கும் ஒரு விதமான முரண்பாடும் இருக்காது. ஸோ வாட் எவர் த ஸ்பிரிட் ரைட்ஸ் ஸ்பீக்ஸ் இஸ் நெவர் கான்ட்ரரி டு த வேர்ட் ஆஃப் காட். அடுத்தது, when it is clear in the scripture you don't need any further revelation. அதுக்கு மாறான அதுக்கு மேலான வெளிப்பாடு எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த சத்தியங்களை நீங்க சரியா புரிய முடியும். நிறைய நேரங்கள்ல இந்த சத்தியத்தை புரிய முடியாம இருக்கிறதுக்கு ஒன்னு இந்த மாதிரி காரணங்களை சொல்லுவாங்க. அடுத்தது, எதையாவது ஒரு இடத்த ஒரு வசனத்தை ஒரு ஏரியாவை பிடிச்சிட்டு அதை ஓவர் எம்பசைஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் இன்னைக்கு நிறைய பேர் சத்தியத்தை புரிய முடியாம இருக்கிறதுக்கு ஓவர் எம்பசிஸ் ஆஃப் அ பர்டிகுலர் பேசேஜ். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான கருத்துக்கள் இதுல இருக்கும். ஒன்னு ஃபெமினிஸ்டிக் ஆட்டிடியூடோட நிறைய பேர் பாக்குறாங்க இன்னைக்கு சபையில். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை எடுத்துட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, கலேஷியன்ஸ் 3rd சாப்டர் 28 நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். அதுல ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை யூதனும் இல்லை கிரேக்கனும் இல்லை, இதை கான்டெக்ட்ல இருந்து வெளியே எடுத்துட்டு பார்ப்பாங்க. நீங்க நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா. ஸோ இதையும் ஆதியாகமம் 1ல இருந்து எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் நம்ம ஆணும் பெண்ணையும் ஆண்டவர் ஒன்னாதான் கிரியேட் பண்ணாரு. 1வது அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. இப்போ வாஸ்தவம், let us make man in our own image and he created. எப்படி உருவாக்குனாரா? 27வது வசனம், God created man in his own image, in the image of God he created him, male and female he created them. ஆக்சுவலா இந்த வசனத்தை, இந்த ஆதியாகமத்தில் இந்த 1வது அதிகாரத்தில் இந்த ஒரு வசனத்தை பாருங்க, 27வது வசனத்தை நீங்க இங்கிலீஷ் பைபிள் வாசித்து வச்சிருந்தீங்கன்னா அதுல அது தனியா இருக்கும். புரியுதா? எல்லா பைபிளும் இருக்குமான்னு தெரியல. அதை சில இதெல்லாம் நீங்க இது மாதிரி வந்துட்டே இருக்கும், இந்த மாதிரி இப்படி இருக்கும், தனியா அது இருக்கு. அதை மற்றது எல்லாமே நான் சொன்ன 2 விதத்தில் பைபிள் எழுதப்பட்டிருக்கு. ஒன்று ப்ரோஸ் அல்லது டெக்ஸ்ட், செகண்ட் இஸ் போயட்ரி. புரியுதா? நிறைய சாங்ஸ், நிறைய போயட்ரி இருக்கும். அதாவது சாங்ஸ் நிறைய போயட்ரி, சங்கீதத்தில் நிறைய போயட்ரி இருக்கும், போயம் மாதிரி. இதுல ஆதியாகமத்தில் 27வது வசனம் ஆக்சுவலி இட்ஸ் அ போயட்ரி. அது போயட்ரி ஃபார்ம்ல இருக்கு. நீங்க பைபிள் நீங்க NIV-யோ NLT-யோ வச்சிருந்தீங்க, அதை தனியா அப்படி கீழே போட்டிருப்பாங்க. இட்ஸ் கன்சிடர்ட், இட்ஸ் ரிட்டன் இன் போயட்டிக் ஃபார்ம். புரியுதா? 27வது வசனம். ஸோ அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் த ஃபர்ஸ்ட் டைம் காட், நீங்க நல்லா வாசிக்கணும். ஸோ காட் கிரியேட்டட் மேன் இன் இஸ் ஓன் இமேஜ், இன் தி இமேஜ் ஆஃப் காட் ஹி கிரியேட்டட் ஹிம், மேல் அண்ட் ஃபீமேல் ஹி கிரியேட்டட் தெம் அப்படின்னு இருக்கு. அது பொயட்டிக்ல இருக்கு. இட்ஸ் அ போயட்ரி இருக்கு, அப்படிதானே இருக்கு. தனியா இருக்குல்ல, தனியா இருக்கும். இட்ஸ் போயட்ரிக். ஆண்டவர் எழுதுற ஃபர்ஸ்ட் அந்த போயம் அதுதான். காட் இஸ் ரைட்டிங் இஸ் ஃபர்ஸ்ட் சாங், சின்ன ஒரு போயம். மேல் அண்ட் ஃபீமேல் he created them டிஸ்டிங்விஷ் பண்றாரு. மேல் அண்ட் ஃபீமேல் முதல்ல மேனை உருவாக்குறாரு. he created man in his own image and then he creates them as அப்புறம் மேன் அப்புறம் them வரும். ரெண்டு பேரை கிரியேட் பண்றாரு. ஸோ இதை யார் எடுத்துக்கிடுவாங்கன்னா, ஃபெமினிஸ்டிக் உள்ளவங்க என்ன சொல்லுவாங்க, மேன் அண்ட் விமன் ஆர் ஈக்குவல். ஸோ ஆண்டவர் கிரியேட் பண்ணும்போது ஈக்குவலாக தான் கிரியேட் பண்ணாரு. ஸோ அவங்களுடைய ஆர்கியூமெண்ட் என்ன இருக்குன்னா, ஆம்பளை செய்யறது எல்லாத்தையும் பெண்ணு செய்யலாம். ஸோ தேர் ஆட்டிடியூட் இஸ் லைக் தட். அடுத்த எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா செக்ஸிசம் சொல்லுவாங்க. செக்ஸிசம் என்னன்னா, நாங்கள் உங்களோட மேல ஆம்பளைக்கு நிறைய இந்த ஃபண்டமெண்டல் கன்சர்வேட்டிவ் சர்ச்சஸ், ஃபண்டமெண்டல் சர்ச்சஸ், அந்த மாதிரி சர்ச்சஸ், அந்த மாதிரி தியாலஜிக்கல் செமினரியில் நீங்க போனீங்களா, அவங்க மேன் ஃபண்டமெண்டலி ஹீ இஸ் ஹையர், அப்போ உமன் இஸ் லோவர். இந்த ஆங்கிள் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அவங்க எதுக்கு எடுப்பாங்க, அவங்க ஆதியாகமம் 2வது அதிகாரத்துக்கு போயிடுவாங்க. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்துக்கு 12வது வசனத்தை அதையும் எடுப்பாங்க. ஆதியாகமத்தில் 2வது அதிகாரத்தில் எடுத்துடுவாங்க. அதுல ஆப்வியஸ்லி நமக்கு தெரிஞ்சதுதான், மனுஷன்ல இருந்து அந்த விழா இழப்பு எடுத்து அது மூலமா பெண்ணை உருவாக்குறாரு. அப்போனா யூ ஆர் லோவர். ஆண்டவர் உன்னையே நேரம் கிரியேட் பண்ணல, யூ ஆர் நாட் டைரக்ட்லி கிரியேட்டட் பை, ஸோ யூர் என்னவே லோவர். ஸோ இந்த 2 வியூவுமே எக்ஸ்ட்ரீம் வியூஸ். ஸோ இந்த கன்சர்வேட்டிவ் ஆட்டிடியூட்ல நீங்க பார்க்கும்போது இட் இஸ் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மேன் இஸ் ஹை, உமன் இஸ் லோ. இவங்க என்ன சொல்லுவாங்களா, 2 பேரும் ஈக்குவல், ஸோ வீ கேன் டூ எவ்ரி திங் த மேன் டஸ். ஆம்பளை செய்யற எல்லாத்தையும் நாங்கள் செய்யறோம். ஸோ இந்த 2 எக்ஸ்ட்ரீம் வியூல தான் ப்ராப்ளம் வருது.
இப்போ நம்ம சரியா புரிந்து கொள்ளணும்னா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இட் கிளியர்லி. ஸோ ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நல்லா பாருங்க, ரெண்டு பேரையும் ஒன்னா தான் கிரியேட் பண்றாரு. மேன் அண்ட் உமன் ஆர் ஈக்குவல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தே ஆர் கிரியேட்டட் ஈக்குவல். ரெண்டு பேருக்குமே ஒரே பெயர் தான் இருக்கு. ஆக்சுவல் நீங்க பாத்தீங்கன்னா ஆதியாமம் 5:2 வாசிங்க. ஆதியாமம் 5:2, ஜெனசிஸ் 5:2. அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயர். மனுஷர் ரெண்டு பேருக்குமே இங்கிலீஷ்ல எடுக்க, when God created mankind, actually he made them in the likeness of God. He created them male and female and blessed them, and he named them Adam. Not named man Adam இல்ல. நல்லா வாசிங்க. அதுல he named them human இருக்கு. அதுல மார்ஜின்ல பாத்தீங்கன்னா சன் ஆடம் இருக்கும், மேன் இருக்கா, மேன் இருக்கும், மேன். he named them ரெண்டு பேருக்கும் சேர்த்து அந்த பேர் தான் ஆதாம், மேன் அப்படின்னா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். ரெண்டு பேருக்கு ஒரே பேர் தான் கொடுக்குறாரு. இன்ஃபேக்ட் அதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மேன் கைண்ட் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, பட் ஆக்சுவல் வேர்ட் யூஸ் பண்ணது he called them Adam, he called them man அப்படின்னு ஒரே வார்த்தை தான், மேன். நான் சில நேரங்களில் பைபிள் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அதை போட்டால் கான்டெக்ட் சரியா வர்றதுக்கு அவங்களே ஏதாவது ஒன்றா மாற்றிக்கிடுவாங்க. பட் வேதத்தில் எப்படி இருக்கோ அப்படியே சொல்லும் போது தான் அதனுடைய அர்த்தம் நமக்கு சரியா போகும். ஸோ இட் இஸ் கிளியர். நம்ம அப்படி போட்டாலுமே மார்ஜினில் ஆக்சுவல் என் வேர்டை போட்டுடுறாங்க. ஸோ தட்ஸ் குட் ஃபார் அஸ். அடுத்தது நம்ம நல்லா புரிஞ்சு, ஸோ தே ஆர் போத் ஈக்குவல். ரெண்டு பேருமே ஒன்னா தான் ஆண்டவர் கிரியேட் பண்றாரு. போத் மேல் அண்ட் ஃபீமேல் பேர் த இமேஜ் ஆஃப் காட். ஆணும் பெண்ணும் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். both are equal in value, potential and destiny. ரெண்டு பேருக்குமே ஒரு பொட்டன்ஷியலும் ஈக்குவல் தான், அவங்களுடைய வேல்யூ ஈக்குவல் தான். எந்த விதத்துலயும் ஆண் வேல்யூல கூடின பெண் வேல்யூல குறைஞ்சதும் கிடையாது. தே ஆர் போத் ஈக்குவல். பட் அதே நேரத்தில் நீங்க புரிஞ்சுக்கணும், ஈக்குவாலிட்டி டஸ் நாட் மீன் இன்டர்சேஞ்சபிலிட்டி. புரியுதா? இங்க வருது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபெமினிசம் we are created equal, அதனால ஆண் செய்யற வேலை எல்லாத்தையும் எங்களாலையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அங்கதான் ப்ராப்ளம் வருது. அப்போ ஒரு காரும் ஒரு லாரியும் நீங்க கம்பேர் பண்றீங்க. ஒரு காரையும் லாரியும் கம்பேர் பண்ணும்போது காரும் லாரியும் பார்க்கறதுக்கு ஒன்னா தான் இருக்கும். ரெண்டுக்கும் இன்ஜின் இருக்கு, ரெண்டுக்கும் 4 டயர் இருக்கு, ரெண்டுக்கும் ஸ்டியரிங் வீல் இருக்கு, ரெண்டுக்கும் கியர் இருக்கு. ரெண்டையும் நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ண முடியாது ரோலுக்கு. ரெண்டுமே ஈக்குவல் தான், ரெண்டும் ஈக்குவல் தான். வெஹிக்கிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் ஈக்குவல், தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல். யாருமே காரையும் லாரியும் கம்பேரே பண்ண மாட்டாங்க. அது வேற இது வேற, ரெண்டு ஈக்குவல் தான். நீ வச்சீங்கன்னா ரெண்டு ஈக்குவல் தான். இவன் லாரி வச்சிருக்கவனுக்கு அவன் லாரி அவனுக்கு என்ன எதுக்கு வேணுமோ அவன் வச்சிருக்கான், கார் வச்சிருக்கவனுக்கு எது வச்சிருக்கான். ஸோ தேர் இஸ் நோ கம்பேரிசன், தேர் ஈக்குவல். பட் தே ஆர் கிரியேட்டட் ஃபார் டிஃபரெண்ட் ரோல்ஸ். அது ரெண்டுமே ஸோ ஈக்குவல் அப்படின்றதுனால இன்டர்சேஞ்சபிள்னு கிடையாது, மாற்ற முடியாது. நம்ம சில காரியங்கள் பார்க்கறதுக்கு ஒன்னா இருக்கும், ரெண்டையும் நீங்க மாற்ற முடியாது. அது எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டதோ அதுக்கு தான் அதை யூஸ் பண்ண முடியும். இது எதுக்காக உருவாக்கப்பட்டதோ அதுக்கு தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ தே ஆர் கிரியேட்டட் ஃபார் does not mean interchangeable. அடுத்தது கான்ட்ராஸ்ட் இஸ் எசென்ஷியல் ஃபார் காம்ப்ளிமெண்ட். அதாவது எப்பொழுதுமே ரெண்டு இது கான்ட்ராஸ்டா இருந்தால் தான் அது ஒன்ன காம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். புரியுதா? ஒரு எலக்ட்ரிசிட்டி எடுத்துட்டீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சேர்ந்தாதான் அது ரெண்டுமே வித்தியாசமான போல் தான். அது ரெண்டு சேரும் போது தான் அங்கே ஏதாவது ஒன்று செய்ய முடியும் நீங்க. ஸோ ரெண்டுமே கான்ட்ராஸ்ட், ரெண்டு டிஃப்ரெண்ட் தான். ஆனால் ரெண்டு டிஃப்ரெண்டா இது சேரும் போது தான் அது எங்கேயாவது ஏதாவது ஒரு வேலை நடக்கும். ஸோ மேன் ரெப்ரசன்ஸ், நீங்க வேனுடைய வாதத்தில் பார்த்தீங்கன்னா மேன் எதை டிஃப்ரெண்ட் நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஆண்டவர் சொல்ற நிறைய காரியங்கள் நீங்க பார்க்கும்போது மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா he always represents the divine, and the female எடுத்துக்கிட்டீங்கன்னா she always represents the human side of it. ரெண்டுக்கும் அந்த டிஸ்டிங்ஷன் நான் சொல்லிட்டே வர, நல்லா கேளுங்க. அந்த டிஸ்டிங்ஷன் ஆண்டவர் கிரியேட் பண்றாரு. எப்படி பாருங்க, இஸ்ரேல் ஆண்டவர் இது பண்ணும்போது அவரை எப்படி வச்சுக்கிறாருன்னா கணவன் வச்சுக்கிறாரு. இஸ்ரேல அவர் மனைவியா சொல்றாரு. நீங்க ஏசாயால நீங்க வாசிக்கும் போது சரி, நிறைய ப்ராபஸில வாசிக்கும் போது God represents himself as man and he represents Israel as his wife. ஃபெமினைன்ல கூடுறாரு. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். இயேசு கிறிஸ்துவை மணவாளன் மேன்ல வருது, மணவாட்டி
ஃபெமினைன்ல வருது. ஸோ இந்த டிஸ்டிங்ஷன் அங்க தெளிவாக கிரியேட் பண்றாரு. ஸோ இட் மேக்ஸ் இட் வெரி கிளியர். ஸோ நீங்க பாருங்க, இந்த கான்ட்ராஸ்ட் கான்ட்ரரியா இருக்கு. அப்போ நீங்க சொல்லலாம் ரெண்டு பேரும் ஈக்குவல்னு சொல்றீங்க, ஆனா டிஃபரண்ட் சொல்றீங்க. ஈக்குவல்னு சொல்றீங்க, ஆனா அதே நேரத்தில் நாட் சோ ஈக்குவல். புரியுதா? இது ஒரு பாராடாக்ஸ் மாதிரி இருக்கும். பாராடாக்ஸ்னா முரண்பாடான கருத்து மாதிரி இருக்கும். அப்போ ஈக்குவல் தான் இன் ஸ்டேட்டஸ் அண்ட் எவ்ரி திங், பட் அதே நேரத்தில் நிறைய காரியங்கள் ரெண்டு பேருக்கு வேற வேற இருக்கு. ஸோ இன் ஒன் வே நீங்க பாத்தீங்கன்னா ஈக்குவல், அட் த சேம் டைம் ஆக்சுவல் ரோல் அப்படின்னு வரும்போது, காரியங்களை செய்யறது அப்படின்னு வரும்போது அங்க டிஃபரன்ஸ் வருது. அங்கதான் நம்ம நிறைய பேர் இதை நீட்டா லாஜிக்கலா இதை டிவைட் பண்ண பார்ப்பாங்க. ஆனா இதை நீட்டா லாஜிக்கலா ஒன்றும் டிவைட் பண்ண முடியாது. நிறைய காரியங்கள், ஸ்பிரிச்சுவல் காரியங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பாரடாக்ஸ் இருக்கும், முரண்பாடுன்னு இருக்கும். அந்த முரண்பாடை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணணும். அது மனுஷ லாஜிக்கலா முரண்பாடாக தான் இருக்கும், அது பாரடாக்ஸா தான் இருக்கும். பட் நீங்க லாஜிக்கலா அதை யோசித்து வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு அப்படின்னு நீங்க லாஜிக்கலா பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா சத்தியம் உங்களுக்கு புரியாது. இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கால்வினிசம் சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கால்வினிசம் என்ன சொல்லுவோம்னா, ஆண்டவர் ஒருத்தரை முன்கூட்டியே தெரிந்து எடுத்து விடுவார். அப்படி தெரிந்து எடுத்துட்டா அவன் என்ன பண்ணாலும் அவன் ஆண்டவர் விட்டு வெளியே போக மாட்டான் அப்படின்றது கால்வினிசம். ஆர்மீனியனிசம் இன்னொன்று இருக்கு. அவர் ஆர்மீனியன் என்ன ப்ரீச் பண்ணாருன்னா, இல்ல ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ பிடிக்கணும், நீ போய் ஆண்டவரை பிடிச்சிக்கணும். ஸோ உன் கையில தான் எல்லாமே இருக்கு. அப்படி இப்ப இது ரெண்டு, இன்னைக்கு சபையில இது ரெண்டு போல்ல இருக்கு, ரெண்டு இது இருக்கு. கால்வினிஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் ஒரு தடவை உன்னை ரசித்துட்டா அவ்வளவுதான், நீ ஒண்ணுமே உன்னை அசைக்கவே முடியாது, நீ கண்டிப்பா பரலோகத்துக்கு போயிடுவேன். நீங்க வசனத்தை வாசித்தீங்கன்னா ப்ரீ டெஸ்டினேஷன், தேர்ந்தெடுப்பு அப்படின்றது வசனத்துல இருக்கு, இல்லன்னு சொல்லல. ஆர்மீனியன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்ல அப்படி இல்ல, வசனத்துல என்ன இருக்குன்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் நிலை நிற்காவிட்டால், நீங்கள் சரியா வாழாவிட்டால், உங்களுடைய வாழ்க்கையில சரியா இல்லாவிட்டால் நீங்க விழுந்து விடுவீங்க, அப்ப நீங்க போயிருவீங்கன்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் என்ன எம்பசைஸ் பண்ணுவாருன்னா, உங்க கையில தான் இருக்கு அப்படின்றாரு. கால்வின் என்ன சொல்லுவாருன்னா, இல்ல உங்களை தேர்ந்தெடுத்துட்டா கண்டிப்பா பரலோகம் வரைக்கும் கொண்டு சேர்த்து விடுவார். இப்ப இதுல எது நீங்க இப்ப இந்த ரெண்டு கேம்ப் நீ கிறிஸ்தவத்துல நான் பயங்கரமா போட்டு இவங்க ஒரு புக் எழுதுவாங்க, அது காட்டுறவங்க இவங்க இன்னொரு புக் எழுதுவாங்க, இப்படி போயிட்டே இருக்கு. பட் சத்தியம் அப்படின்ற பாத்தீங்கன்னா இதை நீங்க நீட்டா டிவைட் பண்ண முடியாது. பட் இதுல ரெண்டுமே ட்ரூத் தான். ரெண்டுமே ஒன்னு கான்ட்ராடிக்டரியா நீங்க நினைச்சாலுமே, பாரடாக்ஸா இருந்தாலுமே சரி, ஒன்னு முரண்பாடா இருந்தாலும் சரி, நீங்க ரெண்டையும் சேர்த்து வைக்கும் போதுதான் இட் பிகம்ஸ் த ட்ரூத். தேவன் நம்மளை தேர்ந்தெடுக்கிறார், அதுவும் வேதத்தில் இருக்கு. தேர்ந்தெடுத்தாலும் அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சீல் மாதிரி நமக்கு கொடுக்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் உங்களை சீல் பண்ணிடுறேன், ஆவியானவர் வச்சு சீல் பண்ணிடுறேன்னு சொல்றேன். பட் அதே நேரத்தில் உங்களை கடைசி வரைக்கும் உங்களை கொண்டு சேர்க்க வல்லமை உள்ளவராய் நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனால் அதே நேரத்தில் பைபிள்ல வார்னிங்ஸும் கொடுக்கிறாரு. நீங்க உங்களை ரட்சிப்பை கொடுத்து கவலைப்படாமல் இருப்பீர்கள் என்றால், அது நிறைய நேரத்தில் நம்ம யாருக்கு சொல்லுவோம்னா அன்பிலிவர்ஸ் சொல்லுவோம். பட் அது நீங்க ஹெபிரேயர்ல இருக்கு, அது யாருக்கு எழுதப்பட்டதுன்னா விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. சோ இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்து நீங்கள் கவலையினமற்று இருப்பீர்கள் என்றால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? இட்ஸ் ரிட்டன் ஃபார் பிலீவர்ஸ். பிலீவர்ஸ் தான் சொல்றாரு. For if you are careless about this salvation that God has given you, how can you escape the punishment? So நீங்க ரெண்டையும் நீட்டா டிவைட் பண்ண முடியாது, ரெண்டையும் சேர்த்துடணும். ரெண்டுமே சத்தியம் தான். ரெண்டு முரண்பாடாக தெரிந்தாலும் they are both the truth. ரெண்டையும் நீங்க சேர்க்கும் போது தான் அது சத்தியம். அதே மாதிரி தான் இதுக்கும். So how can you say that woman is equal at the same time அவருடைய ரோல் டிஃபர் ஆகுது அப்படின்னு நீங்க சொல்லும்போது எக்ஸாக்ட்லி த சேம். ரெண்டையும் அக்செப்ட் பண்ணும், ஈக்குவல் சேம் டைம் அன்ஈக்குவல். ஆண்டவர் மனுஷனுக்கு மேன் அண்ட் காட், ஆண்டவர் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம சொல்லும்போது we are sons of God, but at the same time he is our Lord. நாம் அவருக்கு புத்திரராகவும் இருக்கிறோம், பட் அவர் நமக்கு பிதாவாகவும் இருக்கிறார், பட் அதே நேரத்தில் தேவனாகவும் இருக்கிறார். இதுல எதுனா ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டையுமே நம்ம எடுக்கணும். ரெண்டுமே நீங்க இந்த எக்ஸ்ட்ரீம் போறவங்க என்ன செய்வாங்க, they are so casual about God. ஆண்டவர் கொடுத்த ஒரு விதமான பயமும் இருக்காரு. அந்த எக்ஸ்ட்ரீம் போறவங்கன்னா பயந்துகிட்டே இருப்பான், ஆண்டவர்கிட்ட ஒண்ணுமே போக மாட்டான், பேசவே மாட்டான். ரெண்டையும் எடுக்கும் போதும் வேதத்துல சத்தியத்தை நீங்க அறியணும்னா, முரண்பாடாக தெரிந்த கருத்துனாலுமே நீங்க ஈவன் இஃப் இட் இஸ் கான்ட்ரரி, யூ ஹாவ் டு டேக் தம் ஆஸ் இட் இஸ். அப்படியே எடுக்கும் போது தான் அதனுடைய உங்களுக்கு அந்த யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த
ட்ரூ. ஸோ ஓகே, இதை தான் நம்ம புரியுறதுக்காக ஆண்டவர் எழுதுறார். அடுத்தது நீங்க இந்த அத்தாரிட்டி, லாஸ்ட் டைம் நான் சொன்னேன். ஸோ அத்தாரிட்டி, ஸோ பவுல் எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, நீங்க அந்த நிறைய காரியங்களை எழுதும்போது அந்த எஸ்பெஷலி 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் சொல்லும்போது விமனை ஏன் பேசக்கூடாது, நான் சபையில் நான் பேசக்கூடாதுன்னு சொல்றேன்னா, அதுக்கு அதில் எழுதியிருப்பாரு, ஐ டோன்ட் வாண்ட் ஹர் டு ஸ்பீக் இன் த சர்ச் பை டேக்கிங் அத்தாரிட்டி ஓவர் மேன். இது நான் லாஸ்ட் வீக்கு சொன்னேன். ஸோ ஆண்டவரே ஒரு செட்டப் வைக்கிறாரு, காட், ஜீசஸ், அப்புறம் மேன், அதுக்கப்புறம் உமன். ஸோ இதுதான் அத்தாரிட்டி ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப் வைக்கிறார். ஸோ இந்த அத்தாரிட்டி ஆண்டவர் வைக்கிறது, இதில் யாருக்குமே ஒரு செய்யும் கிடையாது. நான் ஏன் ஒரு உமன் சொல்லலாம், நான் ஏன் என் ஹஸ்பண்டுக்கு கீழ்ப்படுத்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லாஜிக்கல் ரீசன் கிடையாது. ஆண்டவர் அப்படி வைத்திருக்கிறார். God has given that authority. அந்த அத்தாரிட்டி நீங்க பால் எப்பவுமே அதை குறித்து எழுதும் போது எப்பவுமே ஜெனசிஸ் 1க்கு தான் வருவார். ஏன்னா ஆண்டவர் முதலாவது இதை இப்படிதான் இருக்கணும் வைத்திருக்கிறார். அடுத்த ஸ்கிரிப்சர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நேமிங் இஸ் அத்தாரிட்டி. நேம் பண்ணும்போது இப்ப நீங்க பாருங்க, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பெயர் வைக்கிறீங்கன்னா, யூ நேம் யுவர் சைல்ட். பை நேமிங் யூ ஆர் எக்ஸசைசிங் யுவர் அத்தாரிட்டி ஓர் யுவர் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அன் அத்தாரிட்டி. நேம் பண்ணும்போது யூஆர் எக்ஸ்பிரஸிங் யுவர் அத்தாரிட்டி. புரியுதா? இதுவும் ஸ்கிரிப்சர்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் யாருக்கு நேம் பண்றாருன்னா ஆடம்னு. ஃபார் த மேன் காட் நேம்ஸ் ஹிம் ஆடம். பட் நேமிங் அத்தாரிட்டி காட் டிட் நாட் நேம் ஈவ். ஈவுக்கு யார் பேர் வைக்கிறா? இட்ஸ் த மேன். மனுஷன் தான் பேரை வைக்கிறான் அவளுக்கு, ஏவாள் அப்படின்றது. புரியுதா? அத்தாரிட்டி. அதே மாதிரி மனுஷன் யாருக்கெல்லாம் பேர் வைக்கிறான்? அனிமல்ஸ்க்குலாம் அவன் பேர் வைக்கிறான். இட் ஷோஸ் அத்தாரிட்டி. ஸோ இங்க மெயின் இஷ்யூஸ் ஆஃப் அத்தாரிட்டி. எந்த அத்தாரிட்டி லெவல் ஆண்டவர் வைத்துக் கொண்டு இருக்கிறார், எதுக்கு கீழே எது வந்துட்டு இருக்குது. ஸோ இதுதான் நீங்க பார்க்கணும். ஆண்டவர் ஏசாயா 40:26 இருக்கு பாருங்க. ஆண்டவர் எல்லா வானில் உள்ள எல்லா ஸ்டார்ஸ் எல்லாத்துக்குமே he calls them by their நேம்ஸ். ஆண்டவர் தான் அதுக்கு அத்தாரிட்டி. அதுக்கு நமக்கு பேர் வைக்கிறதுக்கு நமக்கு அத்தாரிட்டி கொடுக்கல. என்னைக்கு மனுஷன் எல்லா நட்சத்திரத்துக்கும் பேர் வைக்க ஆரம்பிச்சாலும் அன்னைக்கு தான், அன்னையில இருந்தா அஸ்ட்ராலஜி இதெல்லாமே இந்த ஜோசியம் பார்க்கறது எல்லாமே வர ஆரம்பிச்சது. ஆண்டவர் தான் அதுக்கு பேர் வச்சிருக்காரு. எவ்ரி எல்லாத்துக்குமே ஆண்டவர் கொடுக்குற அத்தாரிட்டி தான். ஸோ மனுஷனுக்கு சாஸுக்கு நேம் பண்றதுக்கு அத்தாரிட்டி கொடுக்கல, மிருகங்களுக்கு நேம் பண்றதுக்கு அத்தாரிட்டி கொடுத்தாரு. அவன் வச்சான். அதே நேரத்தில் பெண்ணுக்கு நேம் பண்றதுக்கு ஆண்டவர் அத்தாரிட்டி கொடுத்திருக்காரு. அதே தான் அவன் வைக்கிறான். ஸோ அத்தாரிட்டி, அதாவது நேமிங் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் அத்தாரிட்டி. புரியுதா? ஸோ இதுதான் ஆரம்பத்தில் இருக்குது. ஆண்டவர் இதை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு. ஸோ திஸ் அத்தாரிட்டி ஒன்றுக்கு அடுத்தது இது அப்படின்றத ஆண்டவர் முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறாரு. ஸோ இதுதான் கடைசி வரைக்கும் வருது. இப்போ நீங்க ஃபர்தரா நம்ம வருவோம், பழைய ஏற்பாட்டில் வருவோம். பழைய ஏற்பாட்டில் முதலாவது ஆபிரகாம்ல இருந்து யோசேப்பு வரைக்கும் அது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது பேட்ரியாக்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அந்த குடும்ப தலைவர்கள் மூலமாக வருகிற ஒரு ஜெனரேஷன்ஸ். அது எல்லாமே தலைவர் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க 12 கோத்திரங்கள் வருது. அந்த கோத்திரங்கள்ல ஒருத்தி தீனா, யாக்கோபுக்கு 12 பையங்க ஒரு உமன். பட் அந்த 12 பேர்கிட்ட 12 மென்ல இருந்தா எல்லாமே வருது. புரியுதா? ஸோ தீனாக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. ஷி இஸ் நாட் 13, நம்பர் 3 13 ஆண்டவர் வச்சிருந்தா வச்சிருக்கலாம். காட் சோஸ் தட். ஏன் நான் இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு வரேன். அடுத்தது ப்ராஃபட்ஸ் மூலமா ஆண்டவர் வழி நடத்துறார். மோசேஸ்ல இருந்து சாமுவேல் வரைக்கும் நீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மென், பீயிங் லெட் பை மென். ஸோ அடுத்தது கிங்ஸ். சரியா? ப்ராஃபட்ஸ்ல ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு, தெபோரா. ஸோ தெபோரா நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஒரு எக்ஸப்ஷன் இருக்கு. ஏன் தெபோரா? அது வரைக்கும் எல்லாம் மேன் தான். அது வரைக்கும் ஏன் தெபோரா? அது ஒரு வசனம் இருக்கு. ஜட்ஜஸ் எடுங்க. ஜட்ஜஸ் 4 நியாயாதிபதிகள் தானே ஜட்ஜஸ். 4வது அதிகாரம் 8ல இருந்து 10 வரைக்கும் வாசிங்க. ஆம்பளைகளுடைய அதாவது நான் லாஸ்ட் வீக் சொன்னேன்ல, அங்க பிசாசு ஏவாள்கிட்ட பேசுறான்.
பிசாசுக்கு நல்லா தெரியும். பிசாசு நல்லா தெரியும் ஆண்டவர் தான் ஆதாம தான் ஏவாளுக்கு மேல வச்சிருக்கிறது. ஸோ ஆதாமுக்கு தான் அத்தாரிட்டி இருக்கு, ஈவ் மேலன்னு தெரியும். ஆனா இவன் யார்கிட்ட போய் பேசுறான் தெரியுமா? இவன் வந்து ஏவாள்கிட்ட போய் பேசுறான். ஏவாள்கிட்ட பேசி ஏவாளை கன்வின்ஸ் பண்ணி ஏவாளை டிசிஷன் எடுக்க வைக்கிறான். அப்புறம் இவர் என்ன பண்றாரு? ஏவாள் சொல்றபடி கேட்டு இவர் இன்ஸ்டெட் ஆஃப் ஆடம் லீடிங் ஈவ், ஆதாம் லீடர்ஷிப் எடுத்து அவளை லீட் பண்றதுக்கு பதிலா இங்க தலக்கு மாத்தி நடக்குது. ஸோ அந்த கர்ஸ் கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, பிகாஸ் யூ லிசன் டு யுவர் ஒய்ஃப். அதுக்காக ஒய்ஃப் சொல்றத கேட்க கூடாதுன்றது இல்ல. அந்த நேரத்தில் யூ ஷுட் ஹவ் லெட் ஆடம், உனக்கு தான் அத்தாரிட்டி கொடுத்துருக்கு. அப்ப அவ சாப்பிடுன்னு சொல்லும் போது உன்னுடைய அத்தாரிட்டி எங்க? வை டிட் யூ நாட் சே நோ? God has given me the authority. எனக்கு ஆண்டவர் அந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு, சாப்பிடக்கூடாது ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீ வாட் அவ கொடுத்தா வாங்கி கடிச்சு அவ பின்னால யூ ஃபாலோட் her. So when man does not take leadership, the woman takes leadership. இது வீட்லயே நிறைய வீடுகள் நடக்கிறது. When man is not the man of the house, then the woman becomes the man of the house. தேபரால அதே நீங்க வாசிக்க 4வது ஜட்ஜஸ்ல 4:8 தான். பராக் செட் டு ஹர். இப்போ இங்க வந்து சண்டை நடக்குது. பராக் மிலிட்டரி லீடர், இவன் வந்து ஒரு பொம்பளைட்ட போய் சொல்றான். என்ன சொல்றான்னா, சண்டைக்கு போன்றா அவா, நீ போய் ஆண்டவர் கூட இருக்கிற, நீ போய் சண்டை போடுன்றாரு. இவன் என்ன சொல்றான்னா, இஃப் யூ கோ வித் மீ, என்ன அது 8வது வசனத்துல என்ன இருக்கு? பாராக் செட் டு ஹர், இஃப் யூ கோ. So men, there are no men to take leadership. அதான் pathetic condition. So அங்க ஆதியா அந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல என்ன நடந்துச்சு அதான் இங்க. Man refuses to lead. Certainly அப்ப அவ என்ன சொல்றான், நான் certainly நான் வரேன், கண்டிப்பா வரேன். அவ சொல்றது பாருங்க, but because of the course you are taking, நீ இப்படி எடுக்கிறதுனால the honor will not be yours, for the Lord will deliver Sisera into the hands of a woman. அவ தெளிவா சொல்லிடுறா, நீ தான் போய் போடணும், நீ தான் சண்டை போடணும். ஆனா நீ தொட நடுங்கிகளா இருக்கீங்க, எவனும் போக மாட்டேங்கிறீங்க. ஸோ காட், ஸோ ஷீ ஹேஸ் டு டேக். ஸோ அந்த ஒரு எக்ஸப்ஷன் தான், பிகாஸ் மென் வர் நாட் மென் அட் தட் டைம், தே வர் நாட் டேக்கிங் லீடர்ஷிப், தே வர் நாட் டேக்கிங் தேர் அத்தாரிட்டி. காட் கிவன் அத்தாரிட்டி அங்கே எடுக்க ஆள் இல்லை. தட்ஸ் த ரீசன் வை அந்த ஒரு எக்ஸப்ஷன் மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் ராஜாக்கள் வந்துட்டீங்கன்னா சால்லேருந்து செதேக்கியா வரைக்கும் அங்கேயுமே எல்லாமே மேல் லீடர்ஷிப் தான். அப்பப்போ குயின்ஸ் வராங்க, பட் ப்ரிடாமினன்ட்லி அப்படி தான் இருக்கு. ப்ரீஸ்ட்னு எடுத்துட்டீங்கன்னா, ஸோ ஆண்டவர் இப்படி தான் வழி நடத்துறாரு. ப்ராஃபட், ப்ரீஸ்ட் அண்ட் கிங்ஸ் 3ல் தான் இஸ்ரேல் நடத்தினாரு. ப்ரீஸ்ட் ஜெருபாபேலிருந்து கயாஃபஸ் இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் மேல் லீடர்ஷிப் தான். ஏன் அந்த மேல் லீடர்ஷிப்? அதான் நான் இப்போ இந்த முதல்ல நான் சொன்னேன், ஃபெமினிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, we are equal, so we can do everything man does. ஸோ அங்கே தான் கொஸ்டின் வருது. பட் ஆண்டவர் என்ன சொல்றாரு, யூ ஆர் ஈக்குவல் இன் ஸ்டேட்டஸ், யூ ஆர் ஈக்குவல் இன் எவ்ரிதிங், பட் ஐ ஹாவ் அன் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டர். நானே ஒரு ஆர்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன், அதில் யாருமே மாறக்கூடாது. அப்படின்னா உமனுக்கு ஒரு மினிஸ்ட்ரியும் கிடையாது. உமன் cannot do any ministry அப்படின்னா, அதாவது வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா ஊழியமும் உமன் செய்யலாம். உமன் கேன் டூ எவ்ரி மினிஸ்ட்ரி that is written in the word of God. அதாவது 1 கொரிந்தியர்ல இருக்கும் பாஸ்டர், ப்ராஃபட், இது எல்லா நிறைய ஊழியங்கள் இருக்குல்ல, அப்பாஸ்டல், பாஸ்டர்ஸ். she can be a pastor, she can be an apostle, she can be a prophet, she can be. ஆண்டவர் அவளுக்கு என்ன வரம் கொடுத்துருக்கிறாரோ அந்த வரத்தில் அவள் என்ன செய்யணும்னாலும் செய்யலாம். பாஸ்டர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நமக்கு என்ன ஐடியா வரும்னா, ஒரு சபையில் தலைவராக இருக்கிறது, அங்கே நின்று பேசுறது. பைபிள் நீங்க பாஸ்டோரல் மினிஸ்ட்ரினா அப்படி இல்லை. பாஸ்டோரல் மினிஸ்ட்ரி ஒரு கூட்ட மக்களை வழி நடத்துறது. ஸோ விமனுக்கு டெஃபினெட்லி ஒரு கூட்ட மக்களை அவங்களை வழி நடத்துறதுக்கு ஆண்டவர் அத்தாரிட்டி கொடுத்துருக்காரு, வழி நடத்தலாம், as long as they are women. அப்போ எல்லா ஊழியத்தையும் செய்யலாம். ஆனா ஊழியம் செய்யும் போது அந்த அத்தாரிட்டி லெவலை கிராஸ் பண்ணக்கூடாது. அங்கதான் 1 தீமோத்தேயு 2 அப்ப பால் எழுதுறாரு, I don't want her to speak. பட் அதே நேரத்தில் டைட்டஸ்ல எழுதும்போது சொல்றாரு, டைட்டஸ் எழுதுங்க, டைட்டஸ் 2வது அதிகாரம் தீத்து 2:3 பாருங்க, தீத்து 2:3 பாருங்க. Two, three. The aged women likewise, that they be in behavior and as becometh holiness,
not false accusers, not giving too much, wine teachers, and good things. Teachers of good things. Teachers of good things. So women can teach. So அவங்க அப்போஸ்தலரா இருக்கலாம். அப்போஸ்தலனா வேற ஒன்றும் இல்லை, ஒரு இடத்துல அப்போஸ்தலனா நீங்க நம்ம இப்போ இங்க இருக்கிற மைண்ட் செட்ல இருந்து நம்ம வெளியே வரணும். ஆக்சுவலா இப்போ எல்லாத்தையும் அபியூஸ் பண்றாங்க நிறைய பேர். அப்போஸ்தலனா ஏதோ பெரிய லெவல். அப்போஸ்தலனா வேற ஒண்ணுமே இல்லை, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அனுப்பப்படுகிறவர்களாம். ஒன் ஹூ இஸ் சென்ட் இஸ் an apostle. அப்போ ஒரு சபையில இருந்து ஒரு இடத்துக்கு ஊழியம் செய்யறதுக்கு அனுப்புறாங்க, அவர்தான் அப்போஸ்தலன். ஸோ அது விமன் இருக்கிற இடத்துக்கு விமனுக்கு பெண்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு ஒரு பெண்ணை அனுப்புனாங்கன்னா she is an apostle. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது அதுல ஒன்றும். அதே மாதிரி பாஸ்டர்னா யாருன்னா அந்த ஒரு கூட்ட விமன்னா ஒரு கூட்ட பெண்களை வழி நடத்தி போறதுக்கு அவளை she can be a pastor. அவ்வளவுதான், அதான் பாஸ்டர். ஆனா நமக்கு இப்போ பாஸ்டர் அப்போஸ்தலன் அப்படின்னால ஏதோ மேல ஒரு லெவல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் ஆல் ஃபங்க்ஷனல் திங்ஸ், எல்லாமே ஃபங்க்ஷனல் திங். இட் ஹஸ் நத்திங் டு வித் த பொசிஷன் கிடையாது. இன்னைக்கு அப்போஸ்தலன் பாஸ்டர் எல்லாமே ஒரு பொசிஷன் ஆக்கிட்டாங்க. பொசிஷன் கிடையாது, அது என்னன்னா பைபிள் படி அது ஃபங்க்ஷன். ஒரு காரியத்தை செய்கிறோம். இப்போ டிரைவர்னு யாரை சொல்றோம்னா வண்டியை ஓட்டுகிறவன் டிரைவர், அவரோட டிரைவர், அவ்வளவுதான். அது ஒரு பொசிஷன் கிடையாது, அது அவன் செய்யற வேலை. அதே மாதிரி பாஸ்டரோ ப்ராஃபட்டோ இதெல்லாமே ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு வேலை, அவங்க செய்யலாம். பட் அந்த அத்தாரிட்டியை கிராஸ் பண்ணும்போது தான் அங்கே ப்ராப்ளம் வரும். ஸோ அங்கே தான் ஹி இஸ் மேக்கிங் இட் வெரி கிளியர். ஸோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும்போது பாருங்க 12 அப்போஸ்தலர் எடுத்தாரு, சரியா? பட் நிறைய நீங்க பாருங்க 12 மென்னு தான் அப்போஸ்தலர். பட் அது டிசைபிள்ஸ் எடுத்தாரு, அவங்க தான் லீடர்ஷிப்ல இருந்தாங்க. பட் டிசைபிள்ஸ்ல ஃபீமேல் விமன் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. பைபிள்ல இருக்கு, நிறைய இடங்கள்ல இருக்கு. நீங்க பிரிசில்லாவை பத்தி எழுதியிருக்கிறது. பிரிசில்லா ஷி வாஸ் டீச்சிங், மற்றவங்களுக்கு போதனை பண்ணா. பட் நாட் இன் த சர்ச் கான்டெக்ஸ்ட், பட் ஷி வாஸ் அ குட் டீச்சர். ஸோ அவ கண்டிப்பா டீச். மரியாள், மார்த்தா, இன்னும் அநேக விமன் இருந்தார்கள், ஆண்டவருடைய டிசைபிள்ஸா இருந்தாங்க. பட் நாட் இன் அ லீடர்ஷிப் ஓவர் மென். ஏன்னா யூ கேன் பி a disciple, but when you become, அதான் அந்த முதல்ல அந்த அத்தாரிட்டி லெவல் லீடர்ஷிப்னு அந்த அவங்க அத்தாரிட்டியை ஒரு மேன் மேல எக்ஸசைஸ் பண்ணும்போது அங்க அந்த ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த அத்தாரிட்டியை அவங்க they are disturbing, they are crossing them, and God is very clear about the authority. ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த அத்தாரிட்டி ஆண்டவர் கடைசி வரைக்கும் ரொம்ப தெளிவா கரெக்டா இருக்கணும்ன்றது ஆண்டவருடைய சித்தம். ஸோ அப்பர் ரூம்ல போகும்போது மென் மட்டும் தான் போறாங்க. ஆனா கிராஸ்ல போகும்போது விமன் டேக் த மேஜர் ரோல். அங்க தேர் ஆர் மோர் விமன் தேன் மேன். ஜான் மட்டும் தான் இருக்கிறாரு. ஸோ தேர் மோர் விமன். ரிசரக்ஷன்லயும் சரி விமன் டேக் த மேஜர் ரோல். தேர் டிரான்ஸ்பிகரேஷன் ஆண்டவர் மறுரூபம் ஆகும்போது மென்னை தான் கூட்டு போறாரு. அடுத்தது அவர் பரலோகத்துக்கு மீந்தி ஏறி போகும்போதும் மென் தான் இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் எல்லாருக்கும் சமமாக தான் அவங்களை ட்ரீட் பண்றாரு. விமனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்க பார்க்கும்போது எல்லாருக்கும் சமமாக தான் ஆண்டவர் தெளிவாக தான் ட்ரீட் பண்றாரு. பட் அதே நேரத்தில் அந்த அத்தாரிட்டி லெவலையும் ரீச் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கிறாரு. டிசைபிள் லீடர்ஷிப்னு வரும்போது 12 மென்னை தான் எடுக்கிறாரு. புரியுதா? நிறைய பேர் சொல்றாங்கப்பா இயேசு கிறிஸ்து பால் இவங்கெல்லாம் அந்த டைம்ல உள்ளவங்க, அந்த டைம்ல ரபாய்ஸ்லாம் அப்படி இருந்தாங்க, அதனாலதான் இவங்க விமனை லீடர்ஷிப் வைக்கல. நான் நிறைய பேர் சொல்றது கேட்டிருக்கேன். இயேசு கிறிஸ்து இப்ப இருந்திருந்தாருன்னா கண்டிப்பா 6 ஆம்பளையும் 6 பொம்பளையும் தான் அவருடைய முக்கிய அப்போஸ்தலர்களா தெரிஞ்செடுத்துப்பார் அப்படின்றத சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் நத்திங் டு டு வித் கல்ச்சர். புரியுதா? ஏன்னா லாஸ்ட் வீக் நான் சொல்லும் போது இந்த இஷ்யூ வரும்போது பால் என்ன சொல்றாருன்னா இது கல்ச்சரல் இஷ்யூ கிடையாது, இது ஆண்டவர் செட் பண்ணி இருக்கிற ஒரு ஆர்டர். இட் ஹஸ் நத்திங் டு டு வித் த கல்ச்சர். ஏன்னா ஆண்டவர் விமனுக்கும் டீச் பண்ணார். அந்த காலத்துல இயேசு கிறிஸ்து நிறைய விமன், எல்லா விமனுக்கும் டீச் பண்ணார். ரபாய்ஸ் இருக்கிற அந்த பரிசேயர்கள் மாதிரி இருந்திருந்தாருன்னா, பரிசேயர்கள் அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா எந்த உமனுக்கும் எதுவுமே டீச் பண்ண மாட்டாங்க. இது நல்லா வாசித்து பாருங்க. The Pharisees will never teach a woman. Women are forbidden from learning anything from the scriptures. பட் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை, அதெல்லாத்தையும் பிரேக் பண்ணாரு. நிறைய காரியங்களை மாறிச்சு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது. பட் அதே நேரத்தில் he was very careful to maintain that ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண அந்த அத்தாரிட்டி ஸ்ட்ரக்சரை அவர் மாற்றவே இல்லை. இன்னைக்கு விமன் சொல்றவங்க என்ன பண்றாங்கன்னா இதெல்லாம் ஆண்டவர் செய்யணும்னு சொல்லிட்டு பட் தே ஆல்சோ ட்ரை டு
மேக் உமன் டேக் அத்தாரிட்டி ஓவர் மேன். அங்கதான் ப்ராப்ளம் வருது. தட்ஸ் வேர் த ப்ராப்ளம் கம்ஸ். ஸோ நம்ம திரும்பவும் அந்த லாஸ்ட் வீக் நம்ம பார்த்த அதிலே வருவோம். 1 தீமோத்தேயு 2:11 அதை நம்ம திரும்ப ஒரு தடவை வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2 இதுதான் மேஜர் நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணாத ஒரு வசனம். அண்ட் ஃபார் மெனி பீப்புள் திஸ் இஸ் அ ப்ராப்ளம் passage of Paul. Okay, திரும்ப வாசிப்பேன். women should learn in quietness and in full submission. Okay, this is the word of God. Okay, women should learn in quietness and full submission. I do not permit a woman to teach or to assume. இங்க பாருங்க, teach ன்னு சொல்லிட்டு and assume authority over a man. Teaching and taking authority over a man. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ டீச் பண்றேன்னா வேதத்தை இன்டர்பிரட் பண்ணி நான் டீச். உமன் கேன் ப்ராஃபஸை, உமன் கேன் ரீட் ஃப்ரம் த பைபிள். வேதத்தில் வாசிக்கலாம். உமன் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லலாம். ஆண்டவர் அவளுக்கு கொடுத்துருக்க வார்த்தையை அவ சொல்லலாம். ஆனால் வேதத்தை வியாக்கியானம் பண்ணி அதை டீச்சிங்னு வரும்போது அதை ஷீ கேன் டெஃபினெட்லி டீச் இட் டு விமன். பட் ஒரு உமன் ஷுட் நாட் டீச் டு த மேன். ஏன்னா அங்க வந்து டீச்சிங் வரும்போது இட் பிகம்ஸ் எ கொஸ்டின் ஆஃப் அத்தாரிட்டி. இப்போ நான் உங்களுக்கு பேசுறேன், இங்க உட்காந்துருக்கீங்க எத்தனை பேர். இப்போ நான் பேசும்போது ஒரு 40 நிமிஷம் நான் பேசுறேன், 45 நிமிஷம். இந்த 40-45 நிமிஷமா ஐ ஆம் டேக்கிங் அத்தாரிட்டி ஓவர் யூ. உங்களுக்கு தெரியுதோ ஆவிக்குரிய லெவலில் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரோட தான் பாக்குறாரு. யூ ஆர் அண்டர் மை அத்தாரிட்டி. அது உங்களுக்கு புரியுதோ புரியலையோ தெரியாது. அதனால தான் நான் சொல்லுவேன் நிறைய பேர்ட்ட எல்லா மீட்டிங்கும் போய் எல்லார்ட்டையும் போய் உட்காந்துடாதீங்க. ஏன்னா அவன் என்ன ஆவியில பேசுறான்னு உங்களுக்கு தெரியாது. எல்லார்ட்டையும் போய் நீங்க உட்காரும் போது அவர் பேசும்போது ஒரு 1/2 மணி நேரம் மெசேஜ் கொடுக்குறேன்னா அவர் அங்க போய் உட்கார்ந்தீங்கன்னா 1/2 மணி நேரமும் உங்களை அறியாம நீங்க அவருடைய அத்தாரிட்டி நீங்க உங்களை சப்மிட் பண்றீங்க. அப்போ அவர் சரியான ஸ்பிரிட்ல இல்லைன்னா அந்த ஆவிகள் வந்து உங்களை அந்த சேம் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். இன்னும் ஃபர்தரா நீங்க போய் தலையை கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, தலையில கை வைக்கிறதுக்கு இன்னும் ஃபர்தரா உங்களை சப்மிட் பண்றீங்க அவருடைய அத்தாரிட்டிக்கு. நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், சரியான ஆவியில உள்ளாதவங்க உங்க மேல கையை வச்சாங்கன்னா அது உங்களை ரொம்ப ரொம்ப நிறைய விதத்தில் பாதிக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஹேண்டா தெரிஞ்சவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒருத்தங்கலாம் சொன்னாங்க, ஒருத்தர் அவரை பார்த்தாலே தெரியும் சரியான ஆவியில் இல்லைன்னு. இப்படி வச்சு ஜெபம் பண்ணாராம். அது பண்ணதுல இருந்து ஷி வாஸ் ஹேவிங் இந்த இடத்துல பெயின். அது ஆல்மோஸ்ட் 2 months கிட்ட அந்த பெயின் இருந்துச்சு. See, this is what happens. So அந்த அத்தாரிட்டின்றது தான் முக்கியம். ஸோ நீங்க ஏன் அந்த எல்லார்ட்டையும் தலையை கொடுக்க கூடாது, ஏன் எல்லார்ட்டையும் நீங்க போகக்கூடாது அப்படின்றது என்னன்னா, சரியான ஆவியில இல்லாதவங்க நீங்க போகும்போது யூ ஆர் பேசிக்கலி சப்மிட்டிங் யுவர். இதுதான் ஆவிக்குரிய லெவலில் நடக்கும். ஒருவேளை உங்களுக்கு புரியாம இருக்கலாம். அதே மாதிரி உமன் வந்து ப்ராஃபஸி சொல்லும்போது ப்ரே பண்ணும்போது தலையில முக்காடிட்ட கடவுள். நிறைய பேர் கேட்பாங்க, இல்லை அதுல லாஜிக் என்ன இருக்கு, லாஜிக் என்னன்னு தெரியாது. பட் பால் எழுதும்போது சொல்ற பிகாஸ் த ஏஞ்சல்ஸ் ஆர் வாட்சிங், தேவதூதர்கள் உங்களை கவனித்துக் கொண்டு இருக்காங்க. அவ்வளவுதான். ஏன் தலையில முக்காடு போடணும்னா தேவதூதர்கள் நீங்க ஜெபிக்கும் போதும் நீங்க ப்ராஃபஸி சொல்லும் போது தீர்க்கதரிசனம் சொல்லும் போது தலையை கவர் பண்ணுங்க. ஏன்? பிகாஸ் த ஏஞ்சல்ஸ் ஆர் வாட்சிங். அதுக்கு மேல ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. அப்படின்னா அதுல என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. ஆவிக்குரிய லெவல்ல ஆவிக்குரிய மண்டலங்கள் எல்லாம் என்ன நடக்குன்றது நமக்கு தெரியாது. அதே மாதிரி இப்ப நான் பேசும்போது ஐ எம் டேக்கிங் அத்தாரிட்டி ஓவர் யூ. இப்போ வந்து ஸ்பிரிட் எல்லாம் என்ன நடக்குன்றது, பட் சரி சம்திங் ஹேப்பனிங். நான் லாஸ்ட் வீக்கையும் சொன்னேன். இப்போ நம்ம கூடி இருக்கிறோம், பேசிக்கொண்டு இருக்கிறோம். இங்க ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்களா இல்லையா? கண்டிப்பா இருக்கிறாங்க. ஏஞ்சல்ஸ் ஆர் வாட்சிங் எவ்ரி ஒன். இப்பொழுது இங்க உட்கார்ந்துருக்க எல்லாரையும் ஏஞ்சல்ஸ் ஆர் வாட்சிங். நம்ம வந்து தனியா இல்லை, நம்ம டிட்டாச்சா இல்லை. வி ஆர் இன் அ ஸ்பிரிட் வேர்ல்டு. ஆவிக்குரிய ஒரு உலகமும் இருக்கு. அது நம்ம கண்ணில் தெரியல, பட் அது நிறைய காரியங்கள் அங்க நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இங்க அதான் சொல்றாரு, ஐ டோன்ட் வாண்ட் தம் டு டேக் அத்தாரிட்டி ஓவர் அ மேன், ஷி மஸ்ட் பி குவைட். அப்புறம் அதுக்கு ரீசன் கொடுக்குறாரு. இஸ் நாட் கிவிங் எ கல்ச்சரல் ரீசன். அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் அவளை பேச விடாமல் நான் சொல்றேன்னா, நம்மளுடைய கல்ச்சர்ல விமன் வந்து அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. கல்ச்சரல் ரீசன் தான் சொல்லியிருக்கலாம்ல. ஆனா இங்க கல்ச்சரல் ரீசன் இல்லை. ஏன் சொல்றேன்னா, ஃபார் ஆடம் வாஸ் ஃபார்ம்ட் ஃபர்ஸ்ட் தென் ஈவ் அண்ட் ஆடம் வாஸ் நாட் த ஒன் ஹூ இஸ் டிசீவ்ட். புரியுதா? or he is giving a reason. திரும்ப எங்க போறாரு? ஆதியாகமம் 1க்கு தான் போறாரு. அங்கதான் அந்த ரீசனை சொல்றாரு. ஏன் ரீசன்? because he was formed first. Adam was created by God before her. புரியுதா? And she was created
ஆஃப்டர் ஆடம் she was created for Adam. புரியுதா? இது மூணையும் தான் அங்க எம்பசைஸ் பண்றாரு. எப்போ வந்து நீங்க ஆவிக்குரிய இதில் பார்த்தீங்கன்னா the first one has the authority over everybody. ஸோ அங்கதான் வர Adam was formed first than Eve and Eve was not the one who was deceived. ரெண்டு ரீசன் கொடுக்குறாரு. இது ஃபுல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பட் ரீசன் இஸ் there is a reason. ஏன் woman should not take authority over man by preaching அப்படின்னு சொல்லும்போது he was the formed first and Adam was not the one who was deceived. It was the woman who was deceived and became a sinner. So ரெண்டு ரீசன் கொடுக்குறாரு why she should not take authority. ஆண்டவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண அத்தாரிட்டி அதுதான். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். அதுக்கப்புறமும் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த வார்த்தை நிறைய பேர் 15வது வசனம், பட் உமன் வில் பி சேவ்ட் த்ரூ சைல்ட் பேரிங் இஃப் தே கண்டினியூ இன் ஃபெய்த், லவ் அண்ட் ஹோலினஸ் வித் ப்ரொப்ரைட்டி. இது தமிழில் எப்படி இருக்கு? 15வது வசனம் அது வந்து அப்படி இருந்தால் தெரிந்த பக்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருந்தால் பிள்ளை பேற்றினாலே ரசிக்கப்படும். பிள்ளை பேற்றினாலே ரசிக்கப்படும். ஸோ இது வந்து இது என்ன மீன் பண்றாரு? அப்போ வாட் இஸ் ஹி சேயிங் பை திஸ்? இது எல்லாமே அந்த ஒரு கான்டெக்ட்ல நீங்க பார்க்கணும். எல்லாமே ஒரே கான்டெக்ட்ல தான் வருது. அத்தாரிட்டி அண்ட் அது த உமன் வில் பி சேவ்ட் த்ரூ சைல்டு பேரிங். ஸோ ஃபார் அ உமன் கேம் ஃப்ரம் அ மேன். 1 Corinthians 11 இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. 1 Corinthians 11:12 ஃபார் அ உமன் கேம் ஃப்ரம் மேன், ஸோ ஆல்சோ மேன் இஸ் பார்ன் ஆஃப் உமன், பட் எவ்ரிதிங் கம்ஸ் ஃப்ரம் காட். எல்லா மனிதனும் ஒரு உமன்ல இருந்து தான் வரான். எவ்ரி மேன் கம்ஸ் ஃப்ரம் அ உமன். முதலாவது மனிதன் வந்து Eve. Adam came first. Eve was created from man. She was created for man. So இதுதான் biblical பைபிள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இது. ஸோ இங்க ஆனாலுமே முதலாவது மனுஷி வந்து மனுஷன்ல இருந்து வரா. அதுக்கப்புறம் ஃபர்தரா எல்லா மனுஷனும் ஒரு உமன்ல இருந்தா வரா. ஸோ த சைல்ட் பேரிங் பிகம்ஸ் அ இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் உமன்ஸ் லைஃப். சைல்ட் பேரிங் எல்லாத்துலயும் இந்த கான்டெக்ட்ல வந்து அப்புறம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன கொடுக்குறாரு அவளுக்கு தண்டனை மாதிரி. அது கான்சிக்வன்ஸ், இட்ஸ் அ கான்சிக்வன்ஸ். இது வந்து இட்ஸ் ஜெனரல் கான்சிக்வன்ஸ் ஃபார் எவ்ரி உமன். அதுக்கப்புறம் வர்ற எல்லா உமனுக்கும் ஃபாலுக்கு முன்னால, அவ பாவம் செய்யறதுக்கு முன்னால அவளுடைய பிள்ளை பெற்றிருந்தானா கண்டிப்பா வலி இருந்திருக்கும், பட் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும், ஒண்ணுமே தெரியாது. ஆனா ஆண்டவர் கொடுக்கிற பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் God is giving her that என்ன பனிஷ்மெண்ட் கான்சிக்வன்ஸ் என்ன சொல்றாருன்னா, நீ ரொம்ப வேதனைப்பட்டு வலியோடு பிள்ளை பெப்பா. ஸோ அந்த வலி, அந்த பிரெக்னன்ட் சைல்டு பர்த்ல வர்ற பெயின் வந்து இட்ஸ் அ ரிசல்ட் ஆஃப் கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஏவாள் செஞ்சது. அப்படின்னா ஏவாள் செஞ்சதுன்னா இங்க இருக்கிற எல்லாரும் ஏவாள் தான். புரியுதா? யாருமே நீங்க வந்து நான் செய்யலையே அப்படின்னு சொல்ல முடியாது. இங்க இருக்கிற எல்லா மனுஷனும் ஆதாம்னா இங்க உட்காந்துருக்க எல்லா மனுஷியும் ஏவாள் தான். ஏன்னா எல்லாருமே அங்க இருந்தா வருகிறோம், நம்ம எல்லாரும் அங்க இருந்தா வர்றோம். ஸோ we are all coming from that. So every woman is a daughter of Eve, every man is a son of Adam. ஸோ அது அப்படி பாஸ் ஆகி வருது. ஸோ இந்த இது வந்து there are certain things. ஸோ ஆண்டவர் சொல்றாரு அந்த வலி, அந்த பெயின் வந்து இட் இஸ் கான்சிக்வன்ஸ் ஆஃப் யுவர் சின். டெவிலுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் ஆண்டவர் கொடுக்கறது, மனுஷனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது. மனிதன் கொடுக்கறது வந்து முதலாவது அவனை ஆண்டவர் தோட்டத்தில் வைக்கும்போது God did not create Adam for worshiping him. இல்ல, நல்லா பாத்தீங்கன்னா தோட்டத்தில் வேலை செய்யறது தான், பட் ரொம்ப ஈஸியான வேலை. தண்ணி கீழே வந்துடும், ஒன்றும் செய்ய வேண்டாம், அங்கங்க இலையை பிடிச்சி விடணும், அவ்வளோ ஈஸியான வேலை. அப்புறம் அவன் பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு கொடுக்கறது வந்து நெத்தி வேர்வை சிந்துற வரைக்கும் இவ்வளோ. அப்படின்னா அந்த நமக்கு மென்னுக்கு கொடுக்குற அந்த வேலை ஹார்ட் ஒர்க். மேனுக்கு மெயின் சேலஞ்சே வேலை தான். புரியுதா? வேலை அதான். அதே மாதிரி உமனுக்கு ஆண்டவர் கொடுக்குறது வந்து பெயின் இன் சைல்ட் பர்த். ஸோ அதான் கொடுக்குறது. இன்க்ரீஸ் இன் பெயின் இன் சைல்ட் பர்த். இது வந்து எல்லா உமனுக்கும் கொடுக்குறது. ஸோ இந்த 15ஆம் வசனத்தை நீங்க பார்க்கும்போது எல்லா உமனுக்கும் உரியதான் சொல்றாரு. she will be saved through childbirth. இதனுடைய கான்சிக்வன்ஸ் அவ அந்த பெயின் மூலமா, அந்த பெயின் ஒவ்வொரு பிரெக்னன்சிலையுமே ஒவ்வொரு பிள்ளை பார்க்கும்போதும் அந்த பெயின் மூலமா when she is going through that pain she is basically experiencing that
consequence. So she is paying for that. She is paying for that. அவ அங்க பே பண்ற நீங்க ஒரு பிள்ளை பார்க்கும்போது அந்த பெயின்ல இருக்கும்போது she is basically paid for that, paying for that sin. So she is saved because of that. இது இன்னும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா, ஒரு மனுஷன் ஒருத்தனை கொல்றான், சரியா, இஸ் மர்டர்ஸ். ஸோ அவனுடைய மர்டர் அவன் கொலை பண்றதுனால அவனுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்குறாங்க. தேர் கிவிங் ஹிம் ஏதோ ஒரு தண்டனை, மரண தண்டனை, ஆயுள் தண்டனை. ஸோ அந்த ஆயுள் தண்டனை ஏதோ கொடுக்கும்போது அவனுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சு. அவன் ஹவு வில் ஹி பி சேவ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேவ்டுனா என்ன, தண்டனையிலிருந்து சேவ் பண்றது இல்லை. சேவ்டுனா he comes clear of that. அவன் வந்து தப்பிச்சு ஓடி அந்த தண்டனை அவன் கிடைக்காம இருந்துச்சுன்னா he is not paying for that. ஸோ அந்த கில்ட் அவனோட இருக்க தான் செய்யுது. ஸோ அந்த கில்ட் அவனோட இருக்க தான் செய்யுது. அதனுடைய அவன் செஞ்ச காரியம் அவனோட ஒட்டி கொண்டே இருக்கும் எப்பொழுதுமே. ஆனால் ஒன்ஸ் he pays for that, he is saved, he is free. புரியுதா? he is free of everything, he is free of everything. In case ஒருவேளை அவன் மரண தண்டனை அடைகிறான்னா, once he dies, he has paid that, he is paying that. So he is saved from that அதனுடைய பேமெண்ட்டை he is paying. அதான் எல்லா விமனும் they are paying for that. அந்த ஏவாள் செஞ்ச அந்த காரியத்துக்கு எல்லா விமனும் by childbirth they are paying. Through that they are saved. Saved in the sense they are அந்த கடனை கழிக்கிறது மாதிரி தான். பேசிக் சம்திங் லைக் தட். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இது வந்து நிறைய எக்ஸ்பிளனேஷன் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்று கொடுக்குறாங்க. பட் ஐ எம் நாட், எனக்கு எதுவுமே பிடிப்படல. பட் எனக்கு தெரிஞ்சது, நான் இதை ஸ்டடி பண்ணும்போது திஸ் இஸ் ஹவ் ஐ ஃபீல். ஏன்னா உமன் வில் பி சேவ்டு த்ரூ சைல்டு பேரிங். இப்போ வந்து இது இட்ஸ் நாட் டாக்கிங் பட் சோல் பீயிங் சேவ்டு. சோலை சேவ் பண்ணுறதுன்னு சொல்லி எடுத்துக்கிட முடியாது. ஏன்னா அப்படின்னா பிள்ளை பார்க்குற எல்லா விமனும் அவங்கள ரசிக்கப்படுறாங்க அப்படின்னு எடுக்க முடியாது. அது சில விமன் பிள்ளைய பெக்கல, ஸோ அவங்களுக்கு அப்போ சேவிங்கே கிடையாது அப்படின்றது. இது வந்து இட்ஸ் எ ஜெனரல் கர்ஸ். நீங்கள் இட்ஸ் எ ஜெனரல் திங். இது ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எடுக்க முடியாது. இந்த விமனுக்கு இருக்கு, இந்த சில மென் ரொம்ப கஷ்டப்படாமே சம்பாதிக்கிறாங்க, ஸோ அதுக்காக நெத்தி வேர்வப்படுன்றது அது இல்லை. ஸோ இட்ஸ் ஜென்ரல் திங், இட்ஸ் ஜென்ரல் திங். எல்லா மனிதனுக்கும் குறிக்கப்பட்டு இருக்கிறது ஜென்ரலாக எல்லாருக்கும். தேர் மே பி எக்ஸப்ஷன்ஸ், but generally this is how she is saved now. She is paying for that. Every time that pain comes, every time the delivery appo and the pain ella womenum experience பண்ணும்போது it is giving her a chance to pay for that. நீங்க some women will pay that price gladly to be saved from that. எஸ்பெஷலி பிள்ளை இல்லாதவங்ககிட்ட போய் கேளுங்க, நீங்கள் பிள்ளை இல்லாமல் இருக்க விரும்புகிறீங்களா, அதாவது கஷ்டப்பட்டு வழியில் பிள்ளையை பார்க்குறீங்களா, கண்டிப்பாக அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ வலி இருந்தாலும் கண்டிப்பாக எனக்கு ஒரு பிள்ளை வேணும் அப்படின்றது தான் சொல்லுவாங்க. ஸோ தட் அந்த டிசையர் டீப் இன்சைட், அந்த விமனுடைய டிசையர் பிள்ளை வைக்கணும் அப்படின்றது, அந்த டிசையர், அந்த பெயின், இது எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது தான். இட்ஸ் ஆல் டீப் இன்சைட். இது வந்து நிறைய பேர் இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, விமன் இன்னைக்கு வர்ற உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் வருதான்றதே, ஆனால் இப்பவுமே வந்துட்டு இருக்குது, யூனிசெக்ஸ் மூவ்மெண்ட்னு வந்துட்டு இருக்குது. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஆம்பளை பொம்பளைன்னு தனியாவே பிரிக்கக்கூடாது. இப்போ ஒரு பைபிள் டிரான்ஸ்லேஷன் அப்படி வந்துருச்சு, ஆம்பளை பொம்பளைன்றது தனியாவே பிரிக்கக்கூடாது, எல்லாமே பர்சன்ஸ் நம்ம சொல்லணும். we have to call everybody persons. இந்த ஆம்பளை பொம்பளை டிஃபரன்சியேஷனை நம்ம வந்து எதுக்காக சொல்றோம்னா, அதெல்லாம் நம்ம வளர்க்கப்பட்டுட்டோம், கல்ச்சரெல்லாம் அப்படி வளர்த்துட்டாங்க. பொம்பளைய வந்து நீ டாலை வச்சுக்கோ, நீ பிள்ளை பெரு அப்படின்னு சின்ன வயசுலேருந்து டாலை கொடுத்து பிள்ளைங்களை வளர்க்கணும். அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து ஆம்பளைகளுக்கு சின்ன பசங்களுக்கு காரை கொடுக்குறோம், அதனால அவன் அப்படி வரான். ஆனால் அப்படி இல்லை, ஆண்டவர் இதெல்லாம் இயற்கையாக கொடுத்துருக்கிறது. டீப் இன்சைட் எவ்ரி உமன் ஹேஸ் தட் டிசைர். வளர்க்கறதுனால இல்லை, இட்ஸ் நாட் அபவுட் த திங். நீங்கள் சயின்டிஃபிக்கலி சொல்றாங்க, 4 மாசத்துல ஒரு கேர்ள் சைல்டு கேன் ரெக்கக்னைஸ் அ போட்டோகிராஃப். பாய்க்கு 4 மாசத்துல 5 வயசுல போட்டோகிராஃப் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. பட் ஒரு பாய் வந்து 4 மாசத்துல 5 வயசுல அவனுக்கு ஒரு மெக்கானிக்கல் டாயை கொடுங்க, he will be excited even at 4-5 months. ஸோ அது வந்து இட்ஸ் நாட் வளர்க்கறது இல்லை, டீப் டவுன் ஆண்டவரே அந்த டிஸ்டிங்ஷன் கொடுக்குறாரு, அந்த டிஃபரன்சியேஷன் கொடுக்குறாரு. டிஃபரன்சியேஷன் கொடுத்து ஒரு லெவலில் நம்மளை வைக்கிறார். ஸோ இந்த ஹோல் பாயிண்ட் ஆஃப் திஸ் மெசேஜ் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த டிஃபரன்சியேஷன், மேன் அண்ட் உமன்றது டிஃபரன்சியேஷன் முக்கியம். அந்த பிசிக்கல் டிஃபரன்சியேஷன், அதுக்கப்புறம் அந்த டிஃபரன்சியேஷன் பண்ணிட்டு he is giving them ஒவ்வொரு அத்தாரிட்டி லெவலில் வைக்கிறார். இன்னைக்கு பிசாசனுடைய பெரிய போராட்டம் எதுக்கு தெரியுமா? he wants to blur that image.
இந்த ஆம்பளைங்க பொம்பளைங்க உள்ள அந்த யூனிசெக்ஸ் மூவ்மெண்ட்டே அதுதான். இன்னைக்கு சலூன்ஸ் பாருங்க, ஒரு காலத்தில் ஆம்பளைக்கு முடி வெட்டுற தண்ணி, இப்போ எல்லாமே யூனிசெக்ஸ் சலூன் எல்லாமே மாறிடுச்சு. இன்னைக்கு நிறைய there are more men going with long hair, ஷாம்பு போட்டுட்டு இருக்காங்க. women cutting off their hairs like boys and men. முடி வெட்டுறது ஒன்று நான் பெரிய மேட்டரா சொல்லலை, அவங்களோட இஷ்யூ. என்ன ரீசனுக்காக வெட்டுறாங்கன்றது, சில பேர் வாட் எவர் ரீசன் அவங்க முடிய ஷார்ட்டாக வச்சுக்கலாம், நான் நாட் கமெண்டிங். பட் உங்களுடைய இன்டென்ஷன் வந்து ஐ வாண்ட் டு லுக் மை செல்ஃப் ஈக்குவல் டு அ பாய், அல்லது ஒரு ஆம்பளை மாதிரி நான் மாறணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க அந்த காரியத்தை செய்யும் போது யூ ஆர் ட்ரைங் டு டீஸ்டெபிளைஸ் காட்ஸ் இன்டென்ஷன் ஆஃப் தட் செக்ரிகேஷன். அந்த மேல் ஃபீமேல்ன்ற அந்த டிஃபரன்சியேஷனை வந்து நம்ம வந்து வி ஹாவ் டு, இன்னைக்கு இந்த வர்ற காலத்தில் எஸ்பெஷலி நம்ம பிள்ளைங்க காலத்தில் இது வந்து பெரிய போராட்டமாக இருக்கும். இப்போவுமே பெங்களூர், சென்னை அந்த மாதிரி உள்ள இதில் வந்து பெரிய போராட்டம் தான் இருக்குது. இன்றைக்கி நிறைய பிள்ளைங்களுக்கு, காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் அந்த டிஸ்டிங்ஷனே இருக்கக்கூடாதுன்றது சொல்கிறாங்க. ஸோ ஃப்ளூயிடிட்டின்றாங்க. ஸோ இது எல்லாமே அப்படியே அவங்க இல்லாட்டாலுமே நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. நான் எப்படி இருந்துட்டு போகிறேன், ஆம்பளைக்கு போய்க்கலாம், பொம்பளை கூட போய்க்கலாம், எது வேணாலும். ஸோ இட்ஸ் பிகமிங் தட் ஆண்டவர் கொடுத்துற அந்த டிஸ்டிங்ஷனை, முதலாவது இருந்து ஆண்டவர் கொடுத்துருக்க அந்த டிஸ்டிங்ஷனை வந்து பிசாசு இன்னைக்கு அழிக்க பார்க்குறாங்க. ஏன்னா முதலாவது குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்கணும். ஏன்னா இந்த ஆண்டவர் வைத்திருக்க இந்த ஆர்டர் படி எந்த குடும்பம் இல்லையோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக கேஸ் தான், குழப்பம் தான் இருக்கும். அதுதான் அந்த ஆண்டவர் கொடுத்துரு. இப்போ நானும் ஒய்ஃபும் நீ நான் உனக்கு ஏன் நான் கீழ்படியணும் அப்படின்னு ஒய்ஃப் சொல்லும்போது, ஒய் ஷுட் ஐ சப்மிட் டு யூ அப்படின்னு சொல்லும்போது, ஐ எம் ஈக்குவல் டு யூ அப்படின்னு சொல்லும்போது ஈக்குவல் தான். பட் அதே நேரத்தில் ஷி ஹாஸ் டு சப்மிட் டு த அத்தாரிட்டி ஆஃப் த ஹஸ்பண்ட். அதுதான் ஆண்டவர் கொடுத்துருக்குது. அதான் அந்த பாராடாக்ஸ். தட்ஸ் த பாராடாக்ஸ். தட்ஸ் த முரண்பாடு நம்ம சொல்றோம். அப்பா சொல்லலாம் ஈக்குவல்னு சொல்லிட்டு ஏன் நீ சப்மிட் பண்ண சொல்லி, தட்ஸ் த பாராடாக்ஸ். தட்ஸ் ஹவ் காட் கிரியேட்டட். ஆண்டவர் வைத்திருக்கிறது அப்படிதான், அவ்வளவுதான். நம்ம வந்து வேதத்தில் என்ன வைத்திருக்கிறாரோ அதுதான். ஸோ நமக்கு வந்து லாஜிக்கலாக இதை பியூரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ரெண்டையும் நம்ம பிரிச்சுக்கணும். ஐ எம் ஈக்குவல் டு யூ, அட் த சேம் டைம் ஐ வில் சப்மிட் டு யூ. இதே தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு. நீ என்னுடைய குமாரன் ஆண்டவர் சொல்றாரு நம்மளை பார்த்து. பட் அதே நேரத்தில் யூ ஹவ் டு சப்மிட் டு மீன்னு சொல்ற. மேனுக்கும் தான், மேனுக்கும் ஜீசஸ் கிரைஸ்டுக்கும் ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் தான். யூ ஆர் மை சன், பட் ஸ்டில் யூ ஹவ் டு சப்மிட் டு மீ. அதே மாதிரி தான் வைஃப். பட் இந்த லிங்க் வந்து கரெக்டா இருக்கணும். இந்த மேன் இஃப் ஹி இஸ் நாட் சப்மிட்டிங் டு கிரைஸ்ட் அண்ட் இஃப் ஹி ட்ரைஸ் டு மேக் ஹிஸ் வைஃப் சப்மிட் டு ஹிம், ஹி இஸ் அ டிக்டேட்டர். ஹி வில் பிகம் அ டிக்டேட்டர். புரியுதா? மனுஷன் வந்து ஆண் வந்து ஆண்டவருக்கு அவனுடைய வாழ்க்கையை சப்மிட் பண்ணாம, ஆண்டவருக்கு சப்மிட் பண்ணாம மனைவியை நீ எனக்கு சப்மிட் பண்ணி சொல்லும் போது அவன் மேன் பிகம்ஸ் அவன் என்ன ஆயிடுறான்னா டிக்டேட்டர் ஆயிடுறான். அவன் சர்வாதிகாரி ஆயிடுறான். டிக்டேட்டர்னா என்ன? எவன் சொல்றதையும் கேட்கறது, நான் சொல்றதுதான் நடக்கும். ஆண்டவர் டிக்டேட்டரா மேனை பறக்கல. ஹி கிரியேட்டட் மேன் டு பி த லீடர். லீடருக்கும் டிக்டேட்டருக்கும் வித்தியாசம். லீடர்ஸ் லிசன் டு அதர்ஸ், டிக்டேட்டர்ஸ் டோன்ட். ஹிட்லரோ இப்போ நம்ம இருக்கிற எந்த பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டோ டிக்டேட்டர் நீங்க எடுத்துட்டீங்க, எவன் சொல்றதும் கேட்க மாட்டோம். லீடர்ஷிப்புக்கு டிக்டேட்டர்ஷிப்புக்கு அதான் வித்தியாசம். ஸோ மேன் ஷுட், அவன் வந்து மனிதன் தேவனுக்கு அவனை சப்மிட் பண்ணும்போது வைஃப் அவனுக்கு கிளாடா சந்தோஷமா சப்மிட் பண்ணுவான். பட் அதே நேரத்தில் அவன் மனுஷன் வந்து ஆண்டவருக்கு சப்மிட் பண்ணாம வைஃபை சப்மிட் பண்ண ட்ரை பண்ணானா he will become a dictator and there will be chaos in that family. So இது ரெண்டுமே we have to be very clear about. அதே women should not try to go above man. அதே நேரத்தில் man வந்து ரெண்டையும், அதான் இந்த ஃபெமினிசம் செக்ஸிசம் ரெண்டையும் தான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஃபெமினிசம் என்ன சொல்றதுன்னா நான் உனக்கு மேல போவேன்னு சொல்லுது, ஹஸ்பண்டுக்கு மேல நான் போவேன், நீ உனக்கு ஏன் நான் கீழ்படின்னு சொல்லும். செக்ஸிசம் என்ன சொல்லுன்னா நீ எனக்கு கீழ்படிதான் இருக்கணும், ஆண்டவர் ஒன்று எனக்கு அத்தாரிட்டி கொடுத்துருக்காருன்ற. செக்ஸிசம் உள்ள மனுஷன் என்ன சொல்லுவான்னா அவனுக்கு ஆண்டவருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பே பார்க்க மாட்டான். அவனுக்கு ஏன் எனக்கு கீழே தான் நீ இருக்கணும். He will become a dictator. So இந்த பேலன்ஸ் தான் நம்ம we have to maintain. Genesis 1 and Genesis 2 ரெண்டையுமே வந்து ப்ராப்பர் பேலன்ஸ்ல நம்ம வைக்கும்போது தேவன் நம்மளுடைய குடும்பங்கள்ல இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் நிறைய உள்ள ப்ராப்ளம்க்கு இதுதான் சொல்யூஷன். when they recognize, both of them recognize that they are under authority. Not எனக்கு என் அத்தாரிட்டி கீழே யார் இருக்கான்றது முக்கியம் இல்லை, நான் யார் அத்தாரிட்டி கீழே இருக்கேன். So the man should be more concerned about his authority over Christ. ஆண்டவருடைய அத்தாரிட்டி கீழே நான் எவ்வளவு சப்மிட் பண்றேன்றதான் மனிதனுடைய நோக்கமா இருக்கணும். அவனுடைய நோக்கம் வந்து ஏன் பொண்டாட்டி எனக்கு எவ்வளவு சப்மிட் பண்றேன்றது நோக்கமா இருந்துச்சுன்னா டிக்டேட்டர்ஷிப் தான் அகைன். அதே நேரத்தில் the woman should be more concerned about submitting herself to the
ஹஸ்பண்ட். இதுதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆர்டர். இதை நம்ம பின்பற்றும் போது தேவனுடைய நாம மகிமைப்படும். நம்மளுடைய வாழ்க்கை, குடும்பமும், சபையும், சொசைட்டியும் மெயின் இதுதான். ஆண்டவர் எப்படி வைக்கணுமோ அப்படி இருக்கும். மே காட் பிளஸ் தீஸ் வர்ஸ்.